என் பெயர் சதீஷ். வயது 25. ஒல்லியாக இருப்பேன். நான் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது எனது தேர்வில் ஃபெயில் ஆகினேன். எனது வீட்டில் எங்க அப்பா மட்டும்தான். நான் ஃபெயில் ஆகிய போது என்னை அடித்து வெளியே அனுப்பிவிட்டார். நானும் வீட்டை விட்டு வெளியே சென்று பக்கத்து ஊரில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் சின்ன சின்ன வேலைகளை செய்து ஆட்டோ ஓட்டுநராக மாறினேன். சில மாதங்கள் ஆட்டோ டிரைவராக பணி செய்து வாழ்ந்து வந்தேன். அப்போது அந்த ஆட்டோவின் உரிமையாளர் நான் ஓட்டிக்கொண்டிருந்த ஆட்டோவை வேறொருவருக்கு ஆட்டோவை விற்றுவிட்டார். அப்போது அவரிடம் இந்த ஆட்டோவை யார் வாங்கி இருக்கா என்று கேட்டேன். அவரும் பக்கத்து தெருவில் ஒரு பொண்ணு கிட்டதான் இந்த ஆட்டோவை விற்றேன் என்று சொன்னார். அவரிடம் அண்ணே அந்த பொண்ணு நம்பர் கொடுங்க அண்ணே, அவங்க கிட்ட வேலை கேட்கிறேன் என்றேன். அவரும் நம்பர் கொடுக்க அடுத்த நாளில் அந்த நம்பருக்கு போன் செய்தேன். எதிர்முனையில் மெல்லிய குரலில் ஹலோ ஹலோ யார் பேசுறீங்க என்று என்னிடம் கேட்டாள். நானும் ஹலோ ஹலோ முதலாளி அம்மா, என் பேரு சதீஷ்மா, நீங்க புதுசா வாங்கின ஆட்டோ டிரைவர்மா, நீங்க வாங்கின ஆட்டோவுக்கு டிரைவர் வேலைக்குத்தான் போன் பண்ணேன் முதலாளி அம்மா என்றேன். நானும் தயவு செய்து இந்த வேலையை எனக்கு கொடுங்க முதலாளி அம்மா, உங்களுக்கு நல்ல வேலை பார்ப்பேன் என்றேன். முதலாளி அம்மாவும் சரிப்பா சதீஷ், நாளைக்கு காலையில் உன்னுடைய ஓனர் கிட்ட இருந்த ஆட்டோவை வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடு என்று சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில் எனது புதிய முதலாளி அம்மா வீட்டுக்கு சென்று கதவை தட்டினேன். சில நொடிகளில் கதவு திறக்கப்பட்டது. அப்போது அவள் மீது எந்த எண்ணமும் இல்லை. அந்த முதலாளி அம்மாவின் பெயர் கவிதா. வயது 45. அவள் தனது சிறு வயதில் அவள் கணவனை பறிகொடுத்தவள். ஆம், இளம் வயது விதவை. பார்க்க ஒரு நடிகை போன்று இருப்பாள். கதவை திறந்த பிறகு யார் தம்பி நீங்க என்று கேட்டாள். ஐயோ அம்மா, நான் தான் சதீஷ் ஆட்டோ டிரைவர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டேன். என்னை பார்த்துவிட்டு சிரித்து கொண்டு, என்ன தம்பி சின்ன பையனா இருக்கீங்க, என் மகனை போன்று இருக்கீங்க, நீங்க ஆட்டோ ஓட்டுவீங்களா? நீங்க போன்ல பேசும்போது ஏதோ பெரிய ஆளு என்று நினைத்தேன். தம்பி, உங்களை நம்பி என் ஆட்டோவை கொடுக்கலாமா என்று சிரித்தாள். ஐயோ முதலாளி அம்மா, நான் பார்க்கத்தான் சின்ன பையன் மாதிரி இருப்பேன், வேலையெல்லாம் சிறப்பா பண்ணுவேன், நீங்களே பார்ப்பீங்க என்று சிரித்தேன். அவளும் சிரித்து கொண்டு, என்ன தம்பி பொடி வச்சு பேசுறீங்க என்று சிரித்தாள். என்னை அவளது ஆட்டோவின் டிரைவராக ஆக்கினாள். காலப்போக்கில் அவளுக்கும் டிரைவராக மாறுவேன் என்று நானும் நினைக்கவில்லை, அவளும் நினைக்கவில்லை. நான் கவிதா அம்மாவிடம் வேலைக்கு சேர்ந்து 1 வருட காலம் ஆகிவிட்டது. முதலாளி அம்மா கவிதாவிற்கு ஆட்டோ டிரைவராக வேலை செய்து கவிதா அம்மாவை தாங்கு என்று தாங்குவேன். வீட்டின் எல்லா வேலைகளையும் பொறுப்புடன் செய்ய ஆரம்பித்தேன். முதலாளி அம்மா கவிதாவிற்கு என்னை பிடித்து போக அவள் வீட்டில் என்னை தங்க சொன்னதினால் 1 வருட முடிவில் முதலாளி அம்மா வீட்டிற்குள் அடைக்கலமானேன். அப்போது முதலாளி அம்மா கவிதா வீட்டிற்கு அருகே பக்கத்து வீட்டில் புதியதாக லதா மாமி குடி வந்தாள். லதா மாமி வயது 56, கவிதாவை விட 14 வயது அதிகம். லதா மாமியும் முதலாளி அம்மா கவிதாவும் உயிர் தோழிகளாக மாறினார்கள். லதா மாமியை என்னுடன் சகஜமாக பழகினாள். நானும் லதா மாமியிடம் அன்பாக பழகினேன். இவ்வாறு சென்று கொண்ட நாட்களில் நான் ஆட்டோவில் சம்பாதித்த பணத்தை அம்மா கவிதாவிற்கு இரவு நேரம் கொடுப்பேன். அப்போது கவிதா அம்மா என்னுடன் அன்பாக பேசுவாள். கவிதா அம்மா என்னை சதீஷ், குளிச்சிட்டு சீக்கிரம் வா, சாப்பாடு போடுகிறேன், அப்புறம் சீக்கிரம் தூங்கணும் என்று என்னிடம் சொல்லுவாங்க. இதை லதா மாமி பலமுறை பார்த்திருக்கிறாள். இப்படி ஒரு நாள் அந்த இரவு பொழுதில் ஆட்டோவை நிறுத்திவிட்டு கீழே இறங்க லதா மாமி, ஹே கவிதா, உன் வீட்டுக்காரர் வராரு பாரு என்று கவிதா அம்மாவிடம் சொல்ல, முதலாளி அம்மா கவிதா வெக்கத்துடன் என்னை பார்த்து சிரித்து கொண்டு தலையை கீழே போட, நானும் வெக்கத்தில் கவிதா அம்மாவை பார்த்து சிரித்து தலையை கீழே பார்க்க, எங்கள் இருவரையும் பார்த்த லதா மாமி பிள்ளையார் சுழி போட்டாள். அப்போது நான் பாத்ரூமுக்குள்ள சென்று குளிக்க போனேன். முதலாளி அம்மா கவிதா வெக்கத்துடன், என்ன லதா மாமி, அந்த சின்ன பையன் முன்னாடி இப்படி பேசுறீங்க என்று சிரித்தாள். லதா மாமியும், என்ன கவிதா, உங்க 2 பேரையும் பார்த்தா சதீஷ் உனக்கு புருஷன் மாதிரி நடந்துக்கிறான், நீயும் அவனுக்கு பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிற என்றாள். கவிதா அம்மா, ஐயோ மாமி என்று சொல்ல, லதா மாமியும், சும்மா இரு கவிதா, அவன் டெய்லி நைட்டு காசு கொடுக்கும் போது சதீஷ் குளிச்சுட்டு சீக்கிரம் வா, சாப்பாடு போடுறேன் என்று நீ சொல்றது, நீ அவனை சாப்பிட கூப்பிடுற மாதிரியா இருக்கு என்று சிரித்தாள். இதை கேட்ட நான் திக்குமுக்கு ஆடினேன். லதா மாமி, கவிதா, நீயும் அவனும் தனியா வீட்டுல குடும்பம் நடத்துறீங்க, அப்ப உங்களுக்கு மனசுக்குள் எதுவும் இருக்காதா என்று சொல்ல, முதலாளி அம்மா கவிதா, அதெல்லாம் இல்ல மாமி, நீங்களே அவன் கூட போக சொல்லுவீங்க போல இருக்கு என்று சொல்ல எனக்கு தூக்கி வாரி போட்டது. லதா மாமி, இதுல என்னடி இருக்கு கவிதா, அவன் கூட நீ வாழ்க்கை நடத்தினா என்ன தப்பு இருக்கு, நீயும் அழகா இருக்க, உன்னையே சதீஷ் அவன் பொண்டாட்டி மாதிரி நடத்துறான், அவனுக்கும் உன் மேல காதல் இருக்கும் போல, உன்னையே சுத்தி சுத்தி இருக்கான்,
உன் குடிகார புருஷன் இருந்தா கூட உன்னை இப்படி பார்த்துக்க மாட்டான். ஆனால் சதீஷ் உன் மேல அக்கறையாக இருக்கானா இல்லையா, நீயே சொல்லு. முதலாளி கவிதா அம்மாவோ, நீங்க சொல்றது சரிதான் மாமி, ஆனால் அவர் சின்ன பையன், என் கூட எப்படி என்று சொல்ல லதா மாமியும், போடி பொழைக்க தெரியாதவளே, அவனா சின்ன பையன்? அவனுக்கு 25 வயசு ஆச்சு, அவன் ஆம்பளை. கவிதா அம்மாவுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. லதா மாமி, ஏ கவிதா, உனக்கு இன்னும் வயசு இருக்கு, உன் வயசு கடந்துதான் நான் வந்து இருக்கேன் என்று சொல்ல முதலாளி கவிதா அம்மா புன்னகைத்தாள். லதா மாமி நக்கலாக சிரித்து கொண்டு சதீஷ் வேண்டும் போல என்று சிரிக்க முதலாளி கவிதா அம்மா அமைதியாக இருக்க, லதா மாமி, என்னடி உனக்கு காதல் இல்லையா என்று கேட்க முதலாளி கவிதா அம்மா 14 வருஷம் ஆச்சு மாமி என்று சொல்ல, லதா மாமி, என்னடி இப்படி சொல்ற கவிதா என்று 14 வருஷமா எப்படி உன்னால இருக்க முடியுது என்று கேட்க மெல்ல முதலாளி அம்மா லதா மாமியிடம் என்ன செய்வது மாமி என்று கேட்க, ஏ கவிதா, உன் கூட அவன் மட்டும்தான் அன்பாக இருக்கான், அவன் மட்டும்தான் உனக்கு எல்லா விதத்திலும் நம்பிக்கையான ஆளு. உனக்கு புரியுதா கவிதா? எல்லா விதத்திலும் என்றால் என்ன என்று கவிதா அம்மாவும் ஒன்றும் புரியாமல் இருக்க, நீயும் உன் கணவரும் இல்லாத நாட்கள் எத்தனை என்று லதா மாமி கேட்க கவிதாவும் 14 வருஷம் ஆச்சு என்றாள். அடி பாவி, 14 வருஷமா என்று இழுத்தாள். லதா மாமியும், என்னைய தப்பா நினைக்காத கவிதா. லதா மாமி, நீதான் கவிதா உன் ஆளு சதீஷை உன் வழிக்கு கொண்டு வரணும். ஊசி இடம் கொடுத்தாதானே நூல் நுழைய முடியும் என்று ஒரு பழமொழி இருக்கு, புரியுதா கவிதா என்று கேட்க முதலாளி அம்மா கவிதா புன்னகைத்து புரியுது என்று சொன்னாள். நீதான் அவனை உன் காதல் வலையில் விழ வைக்கணும் என்றாள். முதலாளி அம்மா கவிதாவின் முகத்தில் புதுவிதமான பிரகாசம் தோன்றியது. முதலாளி கவிதா அம்மாவும் பார்க்கலாம் லதா மாமி என்று சொல்ல, உன் புருஷனும் உன்னைய விட்டுட்டு போயிட்டாரு, உன் பையனும் இல்ல, ஒரு வயசு பையன் வீட்டுல டிரைவரா இருக்கான். லதா மாமி, அவன் சதீஷ் ஆட்டோ ஓட்டுறான்ல, அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல இப்போ உன்னைய பத்தி தான் பேசுறாங்க, சதீஷை நீ தான் வச்சிருக்க என்று. அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல எல்லாரும் அப்படி இப்படி பேசுகிறார்கள், அது அவனுக்கும் தெரியும். நீ தான் பக்குவமா சதீஷை பார்த்துக்கணும். முதலாளி கவிதா அம்மா எதையோ சிந்திக்க ஆரம்பித்தாள். நான் பாத்ரூம்ல இருந்து வெளியே வர, லதா மாமி, உன் ஆள் வந்துட்டான் பாத்துக்கோ, ஒரு நல்ல செய்தியை சொல்லு, நான் கிளம்புகிறேன் என்று அவள் வீட்டுக்கு போனாள். இப்போது முதலாளி அம்மா கவிதா, வா சதீஷ், வந்து சாப்பிடு என்று என்னை வீட்டுக்குள் அழைத்தாள். அப்போதே அவள் முகத்தில் ஏதோ மாற்றம் தெரிந்தது. அவளும் ஏதோ சிந்தனையில் எனக்கு இரவு சாப்பாடு தந்தாள். எனக்கும் கவிதாவும் லதா மாமியும் பேசியதை கேட்ட பின் முதலாளி அம்மா கவிதா மீது ஒரு அன்பு வந்தது. அடுத்தடுத்த நாட்களில் எனது கவனமும் மனசும் முதலாளி அம்மா கவிதா மீது சென்றது. அப்படி இருக்கும்போது கவிதாவிடம் மாற்றம் தெரிந்தது. நானும் ஆட்டோவை ஓட்டிவிட்டு நைட்டு வீட்டுக்கு வரும்போது கவிதாவும் லதா மாமியும் காதுல ரகசியமா பேசிக்குவாங்க. அப்போது எனக்கு என்ன என்று தெரியாது. அப்போது இரவு உணவு பரிமாறும் போது முதலாளி அம்மா என்னை பார்த்து வித்தியாசமாக சிரித்தாள். அந்த இரவு நேரத்தில் முதலாளி கவிதா அம்மாவின் மீது என் பார்வை வந்துவிட்டது. முதலாளி அம்மா கவிதா அழகாக இருக்கிறாள். இவ்வளவு நாள் அம்மாவை பற்றி சிந்திக்காமலேயே இருந்து விட்டோமே என்று நினைத்து கொண்டேன். கவிதா அம்மா, சதீஷ், நீ இனிமேல் என் அறையில் தூங்கலாம் என்றாள். நானும் இப்போது நான் தினமும் முதலாளி அம்மா கவிதாவின் அறையில் தான் தூங்குகிறேன். எங்கள் வாழ்க்கை இப்போது மகிழ்ச்சியாக போய்கொண்டிருக்கிறது. நன்றி.